சாயிரம். எதையுமே இது நமக்கு சாத்தியம் ஆகுமா ஆகாதா என்று கேட்டுக்கொண்டே நிற்பதை விட நினைத்ததை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று யோசித்தாலே போதும். அனைத்தையும் மிக சுலபமாக நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம், சாத்தியப்படுத்தலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இதோ உனக்கான பொக்கிஷத்தோடு, உனக்கான நல் வார்த்தைகளோடு இந்த இரவு வேளையில் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, இன்று இரவு உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி வைக்கப் போகிறேன். நாளை விடியலில் உன்னுடைய செவிகளில் நல்ல செய்தி, இனிப்பான செய்தி, மங்களகரமான செய்தி விழும்படி நான் வழிவகை செய்வேன். ஓடோடி வந்து, சாயிநாதரை, மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது, என் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மங்களகரமாக வாழ்கிறேன் என்று நீயே ஸ்தம்பித்து நிற்கும் அளவிற்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கப் போகிறாய். ஆம் என் பிள்ளையே, சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நாளை உனக்கான மாற்றத்திற்கு நாளாகவே விடியப் போகிறது. நிச்சயமாக வாழ்வில் வெல்வதற்கான வழி உனக்காகவே பிறக்கப் போகிறது. நம்பிக்கை இருப்பவர்கள் எதை கண்டும் பயப்படுவதே கிடையாது. ஆம் என் குழந்தையே, எதை கண்டுமே பயப்படுவதே கிடையாது. பயப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருப்பார்கள். இதுதான் அவர்களின் மனநிலை. ஆம் என் பிள்ளையே, எனவே பயப்படாதே, பயந்து கொண்டே இருக்காதே. உனக்குள் இருக்கும் பயத்தை தூர எறிந்துவிடு. இல்லையென்றால் உன்னுடைய பயமே உன்னை கொன்றுவிடும். பிரியமே, வாழ்க்கையில் நீ எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீ தீர்மானம் செய்துவிட்டால், சரியான வழியை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த வானத்தையும் எட்டிவிடலாம் மிக சுலபமாக. அதே போல அந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. யார் நினைத்தாலும் அதை தடுக்கவே முடியாது. அதனால் உன்னுடைய குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெளிவாக தீர்மானம் செய்து கொள். எந்த குறிக்கோளும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு அடியை கூட உன்னால் எடுத்து வைக்க முடியாது. எடுத்து வைக்கவும் வைக்காதே. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பை மேடுதான் என் பிள்ளையே. குறிக்கோள் இல்லாத வாழ்வு குப்பை மேடாகத்தான் இருக்கும். உன்னுடைய குறிக்கோளில் நீ உறுதியாக இருந்து விட்டாலே போதும். உன்னுடைய பாதையில் குறுக்கீடுகள் என்று எதுவுமே வராது. யாருமே வரமாட்டார்கள். உனக்கென்று இருப்பது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். உனக்கு என்று எழுதி பட்டப்பட்டது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கென்று இல்லாத எதுவுமே உனக்கு கிடைக்காது. இப்படி நினைத்து கொண்டு, இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு எதையுமே விட்டுவிடாதே என் பிள்ளையே. நீ முயற்சி செய்தால் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதையே நீ தெரிந்து கொள்ள முடியும். நீ முயற்சி செய்தால் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நீ முடிவு செய்துவிட முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என் பிள்ளையே, உன்னுடைய முயற்சியால் அடைய முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடந்த காலம் என்பது ஒரு அனுபவம்தான். எதிர்காலம் என்பது ஒரு ரகசியமானது. அந்த எதிர்கால ரகசியங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். ஆம் என் பிள்ளையே, பொறுமை என்பது மிக மிக அவசியம். உன்னால் எதை பொறுத்து கொள்ள முடியவில்லையோ, உன்னால் எதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லையோ அதை ஜெயிக்க வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கை நீ நினைத்த பாதையில் பயணிக்காமல், நீ நினைத்த பாதையில் செல்லாமல் வேறு எங்கெங்கோ தவறான பாதையில் சென்று விடுமென் பிள்ளையே. உனக்கு எதிராக வரும் போட்டிகளை எதிர்த்து நின்றால்தான் உனது பலம் என்ன என்பது உனக்கே தெரிய வரும். எனவே எதற்குமே பயந்து கலங்கி நிற்காதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ கலங்கவோ
கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். வாழ்வு என்றால் இன்பம் துன்பம் கலந்துதான் இருக்கும். இன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிரந்தரமாகிவிட்டால் வாழ்வு சுவாரஸ்யமாகவே இருக்காது. துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்துப்பார். அப்பொழுது உனக்கு தெரியும் எல்லாமே சாத்தியமானதுதான் என்பது. யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. எல்லாம் இறைவனின் கணக்கு. இறைவனின் கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது என் குழந்தையே. சில சமயம் மிக மனவேதனையில் உட்கார்ந்திருக்கும் பொழுதோ, எதையாவது யோசித்து கொண்டிருக்கும் பொழுதோ, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சமிஞை உனக்கு கேட்கும். அந்த சமிஞை கேட்கும் அந்த நொடி உன் மனதில் என்ன சந்தோஷம் அடையும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். அதை என்னால் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது என் கண்மணியே. நீ ஏதாவது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு சமிஞை உன் மனதில் கேட்டால் அப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாவாய் என்பது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி உனக்கு சமிஞை கேட்கிறதா என்று சோதித்துப் பார் உன்னையே. அதே போல நீ வெளியில் எங்காவது சென்றால் செல்லும் இடத்தில் மனவேதனையோடு செல்லும் போது உன் கண்களுக்கு உன் சாயப்பாவின் உருவம் ஏதாவது ஒரு ரூபத்தில் படமாகவோ எழுத்தாகவோ ஒளியாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால் நீதான் மிக மிக அதிர்ஷ்டசாலி. அப்பொழுது உன் சாயப்பா சொல்லாமல் சொல்லுவேன், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. உணர்த்தாமல் உனக்கு உணர்த்துவேன், நான் உனக்காகவே இருக்கிறேன் என்று. என் பிள்ளையாகிய உன்னை சந்தோஷத்தில் நிரப்பவே உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. நீ மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது வாய்விட்டு என்னிடம் வந்து கதறும் பொழுதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை என் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைதான் சமிஞையாகவோ ஏதாவது ஒரு ஒளியாகவோ அல்லது காட்சியாகவோ அல்லது தீபமாகவோ அல்லது பெருஞ்சுடராகவோ அல்லது பிம்பமாகவோ நான் உன் முன்னே வந்து உனக்கு ஆறுதல் கூறுவேன். உன் மனதை நிம்மதிப்படுத்துவேன். உனக்குள் ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுவேன். உனக்குள் ஒரு நம்மால் முடியும் என்ற நல்ல எண்ணத்தை உன் மனதிற்குள் வளர்ப்பேன். அனைத்தையும் சாதிக்கலாம் என்ற நேர்மறை சிந்தனையை உன் மனதிற்குள் வளர்த்து கொண்டே இருப்பேன். அப்படி தெரிகிறதா? அப்படி உணர்கிறாயா என்பதை நன்கு சிந்தித்துப்பார், நன்கு யோசித்துப்பார். அப்படி நீ உணர்கிறாய் என்றால், அப்படி உன் கண்களுக்கு உன் சாயப்பா தெரிகிறேன் என்றால் நீதான் அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி, புண்ணியமும் செய்தவள் நீதான். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே. சாயப்பா அப்படியே அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரே, நான் என்ன செய்வேன் என்று என் மேலேயே அனைத்தையும் கொட்டிவிட்டு கண்ணீர் சிந்துகிறாய். நீ கண்ணீர் சிந்தினால் என் மனமும் வேதனைப்படும் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரியாமல் புரியாதது போல நடித்து கொண்டிருக்கிறாயா என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. இப்போது நடக்கும் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லை. நீ எந்த தவறும் செய்ததே இல்லை. உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை பொறுத்தேதான் உள்ளது. எனவே நல்ல சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் நிரப்பிக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கை எப்பொழுதும் சொர்க்கமாகவே இருக்கும். அடிக்க அடிக்குத்தான் இரும்பு உறுதியாகும். அடி வாங்க வாங்கத்தான் உன் வாழ்க்கையும் வளமாகும். எனவே சோதனைகள் வருகிறதே, நான் துவண்டு விட்டேனே, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலிகளும் வேதனைகளும் அடிகளும் வந்து எனக்கு விழுகிறதே என்று கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. அடிக்க அடிக்க உன் வாழ்க்கையும் வளமாகும். சோதனைகளை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்க்கையை மிக சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் என்ற வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவிக்க
இன்பத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் என்ற வழியும் உனக்கு புலப்படும். எனவே என் குழந்தையை ரசிக்க கற்றுக்கொள். போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களமல்ல. ஜெயிப்பதா இழப்பதா என்று சிந்திக்க அது ஒரு பூங்காவனம், பூவனம். ரசித்து வாழ கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையும் உனக்கு மிக அழகாகவே இருக்கும், ஸ்வர்க்கமாகவே இருக்கும். அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கையில் முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தி விடாதே. நீ வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளி நின்னாலும் ஒதுங்கி போய் நின்னாலும் கூட கற்றுக் கொடுப்பதை நிறுத்தவே போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை. வாழ்வது எப்படி என்ற பாடத்தை கற்றுக் கொடுப்பதை நிறுத்தப் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை. வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கவே செய்யும் குழந்தை. எனவே வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல மாறிவிடு. வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு அதனை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம்தான் இருக்கும். போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை போர்க்களமா? அது பூங்காவனம், பூகள் நிறைந்த வனம். ரசித்து வாழ். உன் வாழ்க்கை ரசிப்பு மிக்கதாக மாறிவிடும். இன்பமயமாக இருக்கும் உன் வாழ்க்கை. சந்தோஷம் மட்டுமே நிரந்து இருக்கும் உன் வாழ்க்கையில். குழந்தையே, நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமலும் போகலாம், கிடைத்தும் தீரலாம். ஆனால் உனக்கு தகுதியானது கண்டிப்பாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேர்ந்தே தீரும். நான் அந்த வேலையை பொறுப்பேற்றிருக்கிறேன். நீயா இப்படி மாறியிருக்கிறாய் என்று நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் மாற்றங்கள் இருக்கிறது. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டதல்லவா? இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு, மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான். எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால் உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு
உன் மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை. உன் மனதைப் பற்றி நான் நன்கு அறிவேன். சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது கூட உன் ஆசையில்லை. மற்றவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. நீ மற்றவர்கள் முன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இதோ அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ செல்வ செழிப்போடு கம்பீரமாக ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் மறைந்து போகிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நினைத்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிடு. வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில். எது நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும் என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதுமே யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெற்றி உன் கையில்தான் எப்பொழுதுமே இருக்கும். உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் சேரும் நாளும் வந்துவிட்டது. நான் அந்த நேரத்தை உனக்கு ஒதுக்கிவிட்டேன். உன்னுடைய தூய பக்தியால் நீ நினைப்பது நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கு, இதுதான் சத்திய பிரமாணம். இப்படி எது வேணாலும் நீ வைத்துக்கொள், ஆனால் நடப்பது நடந்துதான் தீரும். நான் உனக்கு நல்ல நேரத்தை எழுதிவிட்டேன், திட்டத்தை தீட்டியும் விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே என் திட்டப்படிதான் நடக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் வரப்போகும் அத்தனை நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள ஆயத்தமாக நான் உனக்கு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு. காத்திருப்பது வலியை தந்தாலும் அந்த காத்திருப்புக்கான முடிவு சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு, சிறந்த பரிசோடு இதோ உன் அப்பா வந்து விட்டேனே. ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உனக்குள் நிறைய திறமைகள் இருக்கிறது. உனக்கே அது சில சமயம் புரியவில்லை. அதை நினைத்து அதனால் பல சமயம் பல பேர் உன்னை பல நேரத்தில் ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எவருமே அனைத்தையும் தெரிந்து கொண்டு வருவதே இல்லை. ஒவ்வொருடைய திறமைதான் அவர்களை முழுமையாக மாற்றுகிறது. தோற்றுப்போனால் பயப்படாதே, கவலைப்படாதே, கவலையே இல்லை. ஏனென்றால் நீ தோற்று போனால்தான் மீண்டும் எப்படி வெற்றியடையலாம் என்ற சிந்தனை உன் மனதில் தீர்க்கமாக வரும். எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்து விடமாட்டோம் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கலாம் எப்பொழுதுமே. உன்னையே நீ உணர்ந்து கொள். சாதிக்கவே போகிறாய். அதற்கான நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாழ்வில் நல்லது நடக்கும். உன் வீட்டில் நல்லது நிகழும். அதற்கான வழிமுறைகள் எல்லாம் காத்து கொண்டே இருக்கிறது. எதற்குமே ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யோசிக்காதே. தேவையில்லாமல் சிந்தனை செய்யாதே. அனைத்திற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய திறமை மீது நீயே நம்பிக்கை வை.
நீ கண்ட கனவின் மீது நீயே நம்பிக்கையோடு இரு. கனவு நிஜமாகும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு உன்னை எத்தனை பேர் இழிவாக பேசினாலும், என்ன தடைகள்தான் வந்தாலும், என்ன தடங்கல்கள்தான் வந்தாலும் நீ தளர்ந்து போய்விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து வா. வீறு நடை போட்டுக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்லலாம். வா என் பிள்ளையே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை நிச்சயமாக வெல்லலாம். உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. கூடிய விரைவில் உன் கனவு நிறைவேறப் போகிறது. உன் கனவு பூர்த்தியாகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்துவிட்டது. நீ மகிழப் போவது உறுதி. உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு என் வைரமே. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்குள் எதற்கு? உன்னுடைய கஷ்டமான சமயத்தில் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. நான் தினம் தினம் உன்னை சிக்கலிலிருந்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் ஏதாவது ஒரு சிக்கலில் நீயே வலியப் போய் மாட்டிக்கொள்கிறாயே. அப்படி மாட்டிக்கொண்டு விட்டு அதிலிருந்து வெளியே வரவும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். எதை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் என்னை கேட்டுவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு அதை செய் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயே போய் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று ஏற்பாடு செய்துவிட்டு பின் வழி தெரியாத இடத்திற்கு சென்று விட்டது போல் என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும், இப்படித்தான் இருக்கும் என்று நீயே தவறாக ஒரு முடிவு செய்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் உன் மனத்தில் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? இன்று இரவு உன் கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயம் உன்னிடம்தான் வந்து சேரும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எல்லாமே உனக்கு சாத்தியமாகும்.